இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:11 பக்கம் 188 புதிய ஏற்பாடு. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாய் இருந்தார்கள். நல்லா கவனிச்சீங்களா? தெசலோனிக்கே சபையில இருக்கிற பிள்ளைகளை காட்டிலும் இந்த பெரையா பட்டணத்தார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம்? வேதத்தை இப்படி இருக்கா அப்படி சொல்லி வசனத்தை ஏற்றுக்கொண்டு அனுதினமும் ஆராய்ந்து பார்த்ததுனால, தியானம் பண்ணினதுனால வசனம் சொல்லுது, அவர்கள் நற்குணசாலிகளா இருந்தாங்க. நல்ல குணம் எப்போ வருங்க ஒரு மனுஷன் வாழ்க்கையில? ஏசப்பாடு வேதத்தை வாசிக்கிறவனுக்கு தான் வரும். அல்லேலூயா. நீங்க வாசிச்சு பாருங்க. மோசே மூர்க்க குணத்துல கொலவெறியோட இருந்தவன் ஏசப்பாவோட சஞ்சரிக்க வசனம் சொல்லுது, அவன் அப்படியே நீடிய சாந்தம் உள்ளவனாய் மாறினான். ஏசப்பாவே அவனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னாரு? மோசேவை போல பூமியில சாந்த குணம் உள்ளவன் ஒருத்தனும் இல்லைன்னு பேர் எடுத்தான் பாருங்க. யோசிச்சு பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவனோட வாழ்க்கை எப்படி இருந்தது? மூர்க்கம், எப்போ பார்த்தாலும் மூக்குக்கு மேல கோவம். ஆனா எப்போ ஒருத்தன் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறானோ, எப்போ ஒருத்தன் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறானோ, அவனோட கேரக்டரையே மாத்துவார், சுபாவத்தையே மாத்துவார். கோபம் மாறும், எரிச்சல் மாறும், மூர்க்கம் மாறும், அகங்காரம் மாறும், திமிர்த்தனெல்லாம் மாறும், துணிகரெல்லாம் மாறும், அருவருப்பெல்லாம் மாறும், பரிசுத்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்படும். நீ நற்குணசாலியாய் மாறுவா. எப்போ? வேதத்தை வாசிச்சா, வேதத்தை தியானம் பண்ணா, கொடுக்கப்படுகிற உபதேசத்தை ஒழுங்கா கேட்டா. யோசிச்சு பாருங்க. யோசபாத் என்ன பண்ணா? தன்னுடைய ஜனங்களுக்கு உபதேசத்தை கொடுத்தான். பைபிளை எடுத்து தெரு தெருவா பிரசங்கம் பண்ண வச்சான். இன்னைக்கு அந்த பிரசங்கம் தான் அவனுக்காக பாதுகாப்பா நின்னது. யோசிச்சு பாருங்க. உங்க பைபிள் ரீடிங் எப்படி இருக்கு? வீட்டில் ஏசப்பா பத்தி பேசுறீங்களா, இல்லை வேற எதை பத்தி பேசுறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க தியானம் எதை பத்தி இருக்கு? உங்க பேச்சு எதை பத்தி இருக்கு? உங்க மைண்டெல்லாம் எது ஓடிக்கிட்டு இருக்கு? வசனம் ஓடிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த காரியம்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஆனா வேற ஏதாவது ஓடிக்கிட்டு இருந்தா அதுபடி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்ப 4 காரியம் இன்னைக்கு ஏசப்பா நம்ம கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்யணும்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், 1 பெத்தேலை தேடணும். 2வது வேத வசனம் சொல்லுகிறது, நாம அவரோடு சஞ்சரித்து மறுமையின் சாயலை அணிந்து கொள்ளணும். 3வதாக வேத வசனம் சொல்லுறது, நம்ம பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கணும். 4வதாக வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிறவளா இருக்கணும். அப்பதான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன தீர்மானம் பண்ண போறோம்? யோசிச்சு பாருங்க. இப்படியே புலம்பலோடு, இப்படியே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு, இப்படியே ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ போறோமா? இல்லை, இதெல்லாம் மேற்கொண்டு ஜெயிச்சு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ போறோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துங்க.